என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு காலையிலே முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் தரப்படுகிறது என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது நமது அரங்கிற்கு ஞானகுரு, பேரெளி, வர்ஷினி 12, 10, 12 வயது. இவர்கள் தபோவனம் பள்ளியில் புளியம்பட்டி ஈரோடில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் எல்லுசாமி இவர்களை நன்றாக பழக்கி இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பள்ளியில் அத்தனை பேர்களுக்கும் யோகாசனம் சொல்லித்தரப்படுகிறது. அவர்கள் இப்பொழுது பத்ம சாய்வாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அருமைச்சீடர்களே, கையை நன்றாக மேலே உயர்த்துங்கள், கையை கோர்த்து கொள்ளுங்கள். காதுக்கு நேர கை பின்ன போயிடணும், நல்ல உயர்த்தணும். இப்பொழுது நீங்கள் வலது பக்கமாக எவ்வளவு சாய முடியுமோ அவ்வளவு சாய வேண்டும். நாம் உடலை முன்னும் பின்னும் வளைப்பதில்லை, பக்கவாட்டிலும் சாய்வதில்லை. இப்படியெல்லாம் நம் உடலை வளைத்து ஒரு 10 நிமிடம் ஆசனங்களை செய்வோமே ஆனால் நமக்கு நோய் என்பதே வராது. உடலை இறுக விடக்கூடாது. உடல் இறுக இறுக அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டமானது செல்லாது. முதுகெலும்பு தான் முக்கிய நமக்கு அவயம். அதை முன்னும் பின்னும் வளைக்க வேண்டும், பக்கவாட்டிலும் வளைக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகள் செல்கின்றன. அதை நாம் இழக்கமாக வைத்து கொண்டால் தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். எந்த பிரச்சனையும் நமது உடலுக்கு வராது. அப்படியே நேரே நிமிருங்க, நன்றாக மூச்சை வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கம் சாய்ங்க. கை பின்ன போகணும், கை முன்ன கொண்டு போகக்கூடாது. எவ்வளோக்குள்ள பின்ன கொண்டு போகணுமோ திருகாத பாடியை எக்ஸாக்டாக பக்கவாட்டில் சாயணும். அதிகமாக சாயாட்டாலும் பரவாயில்ல, உடல் திருகுது. அப்படியே நேரம் வாங்க. இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்தால் நமது முதுகு ஆரம்ப கட்டத்தில் சட சட என்று சத்தமே கேட்கும். ஏன்னா இறுகி போய்விட்டது. அதை இப்போ இழக்கப்படுத்தும் போது அந்த சத்தம் வரும். முதுகு எலும்பில் எந்த பிரச்சனையும் வராது. கழுத்து பக்கத்தில் உள்ள எலும்புகளுக்கு பிரச்சனை வந்துடும், அடி முதுகில் பிரச்சனை வந்துடும். இந்த 2 வீலரை ரொம்ப நாள் ஓட்டுறவங்களுக்கு முதுகில் பிரச்சனை வரும். உட்கார்ந்து வேலை செய்வவங்களுக்கு முதுகில் பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் தான் நமது அளவியல் முடிவு என்பார்கள். இது போன்ற ஆசனங்களை நாம் செய்தால் அதிலே நாம் தீர்வு காணலாம். என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கையை கிளப்போடு, அப்படியே திரும்ப, திரும்ப, நீ திரும்ப. அப்படிதான் கை அப்படி ஒருத்தர் நல்ல நீட்டிடணும். காதுக்கு நேரம் வரணும். கை மேல் தூக்கு, உயர்த்து, தலையை நிமித்திடணும். வலது பக்கம் சாய், ரைட் சைடு வலது பக்கம். மேக்சிமம் திருகாமல், உடம்பை திருகக்கூடாது. உடல் திருகுது, அப்படி நிமிந்து சாய். எந்த வயதினரும் செய்யலாம். வயது ஆக ஆக முதுகில் வலி வரும், தோள்பட்டில் வலி வரும், ஹிப்பில் வலி வரும், முதுகெலும்பில் வலி வரும். இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நாம் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். எளிமையான ஆசனம், சின்ன ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நேர வாங்க, நல்ல நிமிரு, 2 மூச்சு விடுங்க. அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு. எவ்வளவுக்கு எவ்வளவு
முதுகெலும்பை இளக்கமாக வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆயுள் அதிகப்படுத்தப்படுகிறது, இளமை மேலிடுகிறது, வாலிபம் தள்ளி போடப்படுகிறது, கிழட்டுத்தன்மை தள்ளி போடப்படுகிறது. அப்படியே நிமிருங்க, நல்ல மூச்சு வாங்க. அப்படியே இடது பக்கம், அடுத்த ஆப்போசிட் சைடு. நேரே வாங்க. அப்படியே கையை கீழே போட்டு முன்ன போல் நேராக உட்காருங்க. அங்கே பக்கம் திரும்புங்க, கேமரா பக்கம். இவைகளெல்லாம் எளிமையான ஆசனங்கள். எந்த வயதிலும், ஏன் படுக்கையில் இருப்பவர்களோடு செய்யலாம். நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள் கூட இந்த ஆசனங்களை செய்தால் அவர்களுக்கு தெம்பு ஏற்பட்டு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே சிறுவர் முதல் நடுத்தர வயதினர், வயோதிகர்கள் எல்லோரும் இந்த ஆசனங்களை செய்து நோயின்றி 100 ஆண்டு வாழ வணங்குகிறேன்.